சங்கீதம் 121 சங்கீதத்தை எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாடவட்டால் உன்னை காக்கிற வருகிறார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் ஒருங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாய் இருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் கோவில் உன் மரத்தில் இருந்து கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். ஆரோக்கிய கீதமாய் காணப்படுகிறது. இது ஒரு பாடலாக காணப்படுகிறது. இங்கே ஒன்றாவது வசனத்திலே இந்தியாவுக்காக சொல்கிறார், எனக்கு ஒத்தாசை பர்வதங்களுக்கு நேரான கண்களை ஏறெடுக்கிறேன். எனக்கு ஒத்தாசை பர்வதமாகிய என் தேவனுடைய பர்வதத்துக்கு நேரான கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொல்லி அங்கே தாவீது சொல்கிறதை பார்க்கிறோம். அங்கே தாவீது நன்கு அறிந்திருந்தான், பூமியிலே எத்தனை மனிதர்கள் இருந்தாலும் எத்தனை மக்கள் இருந்தாலும் அவர்களாலே என்னுடைய காரியத்தை நிவர்த்தி பண்ண முடியாது, எனக்கு உதவி செய்ய முடியாது. ஆகவே எனக்கு உதவி செய்கிற ஒரே ஒரு கர்த்தர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டுமே, அவராலே மாத்திரமே எனக்கு உதவி செய்ய முடியும், ஒத்தாசை தர முடியும் என்கிறதை நன்கு அறிந்தவா என்று சொல்லுகிற காரியம் அவரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லி விசுவாசத்தோடு இந்த இடத்திலே அவர் சொல்லுகிறதை குறித்து பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒத்தாசை அருள் செய்ய வேண்டும். எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரிடத்திலிருந்து என்ன வேண்டும்? ஒத்தாசை வேண்டும். என்னதான் நம்ம பல காரியங்களை ட்ரை பண்ணாலும், முயற்சி செய்தாலும், ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் ஆண்டவர் தான் நமக்கு செய்யணும், இறங்கணும். ஆண்டவர் தான் நமக்கு ஒத்தாசை அனுப்ப வேண்டும். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, அதை நன்றாக நாம் என்ன செய்யணும்? புரிந்து கொள்ள வேண்டும். அவரிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வேண்டும். அவரை தவிர பூமியில யாராலும் நமக்கு என்ன செய்ய முடியாது, உதவி செய்ய முடியாது. ஆகவே நாசில் உள்ள சுவாசமுள்ள மனுஷனை நம்பாதீர்கள் என்று சொல்லி வசனம் சொன்னது போல, நாசில் உள்ள சுவாசத்தில் உள்ள இருக்கிற மக்களை, மனிதர்களை தாவீது என்ன செய்யவில்லை, அவன் நம்பவில்லை. அவன் நம்பாதபடினாலே, அவன் ஆண்டவர் மேல நம்பிக்கை வைத்ததுனாலே அவன் சொல்கிறான், எனக்கு ஒத்தாசை பர்வதங்களுக்கு நேராக என்னுடைய கண்களை நான் செய்கிறேன், ஏறெடுக்கிறேன். மரத்துக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன், வானத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொல்லி சொல்லுகிறான். நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் அப்படிதான், எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய படிப்பு காரியமாக இருந்தாலும் சரி, வேலை காரியமாக இருந்தாலும் சரி, இல்லை குழந்தை பாக்கியமாக இருந்தாலும் சரி, திருமண காரியமாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் காரியமாக எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அது நமக்கு வாய்க்க வேண்டும், நமக்கு அதுக்கு ஒத்தாசையாக இறங்க வேண்டும் என்றால் கர்த்தராலே மாத்திரம் தான் என்ன செய்ய கூடும். அவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை, தேவனால் எல்லாம் கூடும். ஆகவே அவரிடத்திலிருந்து தான் நமக்கு என்ன வர வேண்டும்? ஒத்தாசை வர வேண்டும். அவராலே மாத்திரம் கூடும். ஆகவே நம்முடைய கண்களை எப்பொழுதும் எதற்கு நேராக நம்ம ஏறெடுக்க வேண்டும்? மரத்துக்கு நேராக, கர்த்தருக்கு நேராக அந்த கண்களை ஏறெடுக்கணும். எல்லா காரியத்துக்கு கர்த்தரிடத்துக்கு நாம் சொல்லி நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அவரையே முழு நம்பிக்கையை வைத்து நம்ம என்ன செய்யணும்? நோக்கி நாம் ஜெபிக்கும் போது நிச்சயமாகவே ஆண்டவர் நமக்கு ஒத்தாசையா இருப்பார். எப்ப வரைக்கும் நமக்கு ஒத்தாசையா இருப்பாரு? ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்ட, பூமியில கொடுக்கப்பட்ட ஜீவனுள்ள நாள் வரைக்கும் ஆண்டவர் நமக்கு எப்படி இருப்பாரு? ஒத்தாசையா இருப்பார், உதவியா இருப்பார். என்னுடைய பிள்ளைகளே, அப்ப உதவியா இருப்பது எவ்வளவு ஒரு மேன்மையான வாழ்க்கையோ அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு ஆண்டவர் தருகிறார். அதுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? அவரை நோக்கி பார்க்க வேண்டும். இன்றைக்கு நம்ம பூமியில கொடுக்கப்பட்ட அந்த நாட்களை வீணாக விருதாவாக கழிக்காதபடி அதிகமாக தேவ சமூகத்திலே அமர்ந்திருந்து நாம் ஜெபிக்க வேண்டும். அதுல வாஞ்சியுள்ளவர்களை நாம் நாட வேண்டும். அப்படி நாம் இருக்கும்போது ஆண்டவரும் நம்மளும் என்று சொல்லி நாம் வாழும்போது, அவரோடு நம்ம ஒருமித்து இருக்கும்போது நிச்சயமாகவே நாம் பெரிய பெரிய காரியங்களை நாம் செய்ய முடியும், சாதிக்க முடியும், செய்ய முடியும். ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். டாக்டராலே கூடாத காரியங்கள் என்ன செய்கிறார்? ஒன்றும் இல்லை. கடந்த நாட்களில் மகாவாரம் சொன்ன பாஸ்டர் அவங்களுக்கு மகா இப்போ மீட்டிங் கட்டி இருக்குது. அப்போ அந்த பொண்ணு அவர் சின்ன ஒரு ரிலேஷன் அந்த மாதிரி போட்டுட்டாங்க. அதை சொல்லும்போது எங்கள் அம்மாவுக்கு 2 நாள் தான் கொடுத்துருந்தாங்க டைம், 2 நாள். ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புத
அற்புதங்களை செய்து இன்றைக்கு எங்கள் அப்பாவை ஜீவனோட சாட்சியாக இருக்கிறப்பா எவ்வளோ பெரிய ஒரு மிராக்கிள், இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயம் நடந்திருக்கு. 2 நாள் தான் டாக்டர் டேபிள் கொடுத்துருந்தாரு, 2 நாள் தான். அதுக்கப்புறம் அந்த பூமியில அந்த மனுஷன் என்ன செய்ய பார்க்க முடியாத லைஃப் முடிந்து போய்விடும் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகள் என்ன செய்தது, மாற்றப்பட்டது. அப்ப ஆண்டவர் அந்த தலையெழுத்தை மாற்றினார். டாக்டரால் சொல்லப்பட்ட எழுதப்பட்ட அந்த காரியத்தை ஆண்டவர் மாற்றி மறுஜீவனை கொடுத்து மீண்டும் ஆண்டவர் ஊழியத்தை செய்ய ஆண்டவர் கிருபை கொடுத்துக்கிறார். இதெல்லாம் எப்படி நடக்கும்? தேவனால மாற்றம் தான் கூடும். பாருங்க, டாக்டர்கள் கூட கை வச்சுட்டாங்க. ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்யல, கை விடல. இந்த மனுஷன் இன்னும் நான் பூமியில வைப்பேன், இன்னும் எனக்காக உதவி செய்வான்னு சொல்லி ஆண்டவர் ஆயுசு நாட்களை கொடுத்துக்கிறார். பாருங்க, எவ்வளவு பெரிய மிராக்கிள் ஆண்டவர் செஞ்சிருக்கிறாரு. அப்படி போன்ற மிராக்கிள் நம்ம வாழ்க்கையில இயற்கைக்கு டாக்டர் உங்களுக்கு பல காரியங்களை சொல்லியிருக்கலாம். வாழ்க்கையில் நடக்காது, இதுக்கு வாய்ப்பே இல்லை, சாத்தியமே இல்லை, உனக்கு இவ்வளவு குறைபாடுகள் இருக்குது, இவ்வளவு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி இருந்தாலும் அதையெல்லாம் ஒன்றுமில்லாமல் போகும்படியாக என் ஆண்டவரால் என்ன செய்ய முடியும், செய்ய முடியும். அப்ப நம்ம என்ன செய்யணும்? அவருக்கு நேராக நம்முடைய கண்களை என்ன செய்ய வேண்டும், ஏறெடுக்க வேண்டும். அவருக்கு நேராக நம் கண்களை ஏறெடுக்கும் போது ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்து நமக்கு உதவி செய்ய வல்லமையுடையவராக இருக்கிறார். ஆகவே நாம் கிடைக்கிற நேரமெல்லாம் சமயமெல்லாம் நாம் என்ன செய்யப்படுது, நேரத்தை வீணடிக்க கூடாது. ஆகவே ஒரு வாக்கியம் உண்டு, நான் தாளம் பொன் போன்றது, இந்த நாட்கள் பொன் போன்றது. இந்த பொன் போன்ற இந்த நாட்கள் வச்சுக்கிறது வீணடிக்க கூடாது, காலத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது, டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதிகமா வீணா உட்கார்ந்து கதை பேசுறதுல, செல்போன்ல இருக்கிறதோ, இல்லைன்னா தூங்கிக்கிட்டு இருக்கிறதுலையோ, சோம்பேறியா இருக்கிறதுலோ நம் காலம் கழிக்காதபடி நம்ம தேவனுடைய சமூகத்தில் அதிகமாய் காத்திருக்கிறவர்களாய் நாம் என்ன செய்வது, இருக்க வேண்டும். தாவீது அப்படிதான், அவனோட வாழ்க்கையில பல காரியங்கள் அவனுக்கு இருந்தாலும் ஆடுகளை மேற்கும் போது கூட கர்த்தர் அவன் செஞ்சுதான் இருந்தான். அப்ப அவன் ராஜாவா அவன் மாற்றின போது கூட கர்த்தர் என்ன செஞ்சான், அவன் துதிச்சுக்கிட்டு இருந்தான். இப்ப நம்ம எல்லாம் சொல்றோம், ஒரு சின்ன வேலை, ஒரு சின்ன ஒரு ஜாப் கிடைச்சிட்டாலே நம்ம சொல்லுவோம், நம்ம கேட்போம், ஏன் ஆராதனைக்கு வரல, ஏன் சபைக்கு வரல அப்படின்னா, நான் ரொம்ப வேலை பண்றேன், எனக்கு லீவே கிடைக்கல, எனக்கு டைமே கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஈஸியா சொல்லிடுவோம். தேவனுடைய பிள்ளைகளே, நம்மளை விட பிஸியா நாலு தாவீது. ஆனா அப்படிப்பட்ட தாவீது கர்த்தரை என்ன செய்தான், கர்த்தரை துதிச்சான், கர்த்தரை தேடினான். அப்ப இல்ல, நம்ம கர்த்தரை அதிகமாக தேட வேண்டும், கண்களை அவருக்கு நேராக பதிய வைக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளை அப்படி இருக்கும்போது ஆண்டவர் பெரிய காரியங்களை நமக்கு செய்கிற தேவனா இருக்கிறார். அப்ப நம்ம வாழ்க்கையில ஜெயத்தை பெற்றுக்கொள்ளணும், நம்முடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் ஆசீர்வாதம் நமக்கு வரணும்னா நம்ம என்ன செய்யணும், நம்முடைய கண்களை கருத்துக்கு நேராக இருக்கணும். நம்முடைய நம்பிக்கை யாரை நோக்கி இருக்கணும், கர்த்தரை நோக்கி இருக்கணும். நம்முடைய ஒரே நம்பிக்கை ஆண்டவர் தான். கடைசி வரை நம்ம கூட வருவது யார் வருவா, ஆண்டவராக இயேசு வருவார். தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே அவரை நாம் எப்படி பற்றிக்கொள்ள வேண்டும், உறுதியாய் பற்றிக்கொள்ள வேண்டும். வசனத்துக்கு அவரை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதை உடையவன் என்ன செய்கிறார், அவன் பூரண சமாதானத்துடன் ஆண்டவர் என்ன செய்வாரா, அவனை காத்துக் கொள்வார். அப்ப உறுதியாய் தேவனை என்ன செய்ய வேண்டும், பற்றிக்கொண்டு நாம் ஓட வேண்டும். நம்ம ஏனாதான் உறுதியான ரொம்ப கட்டியா, ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆண்டவரை கரந்தரிச்சு நம்ம பிடித்து கொண்டு நடந்து ஓடுகிறவர்களாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, நாம் சொல்கிற காரியம் 2-6 வரை அங்கே எனக்கு வானத்தை பூமி உண்டாக்கினது எனக்கு என்ன ஒரு உத்தாசம் என்று சொல்லி அவர் சொல்றாரு. பூமியை, இந்த வானத்தை பூமியை படைத்தது ஆண்டவர் தான். அதுவே அவரிடத்திலிருந்து எனக்கு என்ன ஒரு ஒத்தாசை வரும். இன்றைக்கு உங்களால சொல்ல முடியுமா, தேவனுடைய பிள்ளைகளே, எனக்கு ஆண்டவரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும், ஆண்டவரிடத்திலிருந்து இந்த நன்மை வரும், உங்களால சொல்ல முடியுமா? அந்த விசுவாசம் இருக்குதா? ஆதி நாட்கள்ல நம்ம தேவன் நம்மளை அழைக்கும் போது நமக்கு எப்படி இருக்கும், பயங்கரமான வெறித்தனமான ஒரு விசுவாசம் இருக்கும். அப்ப வருஷங்களாக நாட்கள் ஆக என்ன செய்து விடும், விசுவாசமானது குறைந்து விடும். விசுவாசம் அப்புறம் படிப்படியா போய் விசுவாசமே இல்லாம அழுது. அப்படி அல்ல, ஆரம்பத்துல நம்ம எப்படி விசுவாசம் கொண்டிருக்கோம் அதே விசுவாசம் கடைசி வரைக்கும் நாம் அதிலே நாம் நிலைத்திருக்கிறவர்களா இருக்க வேண்டும். ஆகவே அப்படிப்பட்ட விசுவாசத்தை நாம் ஆண்டவரத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே விசுவாசமாய் சொல்கிறார், அவரிடத்தில் இருந்த ஒத்தாசை சொல்கிறார். 3-6 நாம் பார்க்கும்போது அங்கே ஆண்டவர் அப்படி இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் ஆண்டவரை பாதுகாத்து நடத்துவார் என்று சொல்லி விசுவாசமாய் சொல்கிறார். அதாவது காலை தள்ளாட விட மாட்டார், காக்கிறவர் புறாக்கார், இஸ்ரவேலை காக்கிற விளங்குகளை தூங்கி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கீழே
உறங்குவதில்லை, தூங்குவதில்லை. தூங்காரத்தை உறங்காரத்தை தேவனுடைய ஜனத்தை, இஸ்ரவேல் ஜனத்தை அவர் என்ன செய்கிறாரா? பாதுகாக்கிறார். ஒரு வாட்ச்மேன் டியூட்டி இரவிலே போட்டிருப்பாங்க. அவங்க டியூட்டி பார்க்க என்ன செய்வாங்க? இரவிலே தூங்கி விடுவாங்க. அவங்களுக்கு வேலையே இரவெல்லாம் விழித்திருந்து பார்க்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய டியூட்டி. ஆனால் மனுஷனால் என்ன செய்ய முடியாது, விழித்திருக்க முடியாது. அவன் என்ன செய்வான்? ஆட்டோமேட்டிக்காக தூங்கி விடுவான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இரவிலும் தூக்காதவர், நம்மள மனுஷனை போல அவர் தூங்குகிறவர் அல்ல. ஆகவே அவர் தூங்காதபடி ஆண்டவரை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் காக்கிற தேவன், நிழலா இருக்கிற தேவன். எப்படி நம்ம நடந்து போகும்போது நம்ம கூட நிழல் வருமோ, நம்ம கூட நம்ம நடந்து என்னெல்லாம் போகிறோமோ அங்கெல்லாம் நம்மளுடைய நிழல் இடையே வரும். அதே போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிழலா இருந்த ஆண்டவர் நம்மளை என்ன செய்கிறார்? பாதுகாக்கிறார். அது மாத்திரமல்ல, பகல்ல எப்படி இந்த நாட்கள் எல்லாம் வெயில் பயங்கர கொடுமையான ஒரு வெயிலா தான் இருக்குது. வெயில் காலம் முடிஞ்சா கூட வெயில் எப்படி இருக்குது? பயங்கரமான வெயிலா தான் இருக்குது. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையா இருக்காலும் ஆண்டவர் என்ன செய்வார்? பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார். வெயில்ல நடந்து போகும்போது அந்த வெயில் அதிகமா எனக்கு தெரியும். அப்போ நிறைய பேர் என்ன செய்யறாங்க? அந்த வெயிலெல்லாம் பிரயாணப்படுறாங்க. பஸ்ல போறாங்க, சைக்கிள்ல போறாங்க, பைக்ல போறாங்க, இன்னும் பலவிதமான சாதனங்களிலே பிரயாணப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட பிரயாணப்பட்டாலும் ஆண்டவர் என்ன செய்கிறாரா? ஆண்டவர் பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார். எந்த சேதமும் வராதபடி. அது மாத்திரம் எல்லா தீவிக்கு ஆண்டவர் என்ன செய்வார்? நம்மை விலக்கி பாதுகாப்பார். ஆத்மாவை, நம்மளுடைய சரீரத்தை மாத்திரமல்ல, நம்முடைய ஆத்மாவையும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? காப்பாற்றுகிற தேவனா இருக்கிறார். பாதுகாக்கிற தேவனா இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப பாருங்க, நம்ம ஆத்மாக்காக அதிகமாக நம்ம என்ன செய்யணும்? ஆத்மாவை நம்ம பலப்படுத்தும்படிக்காக, ஆத்மாவை காத்துக்கொள்ளும்படிக்காக அதிகமாக நம்ம என்ன செய்யணும்? தேவனுடைய சமூகத்தை காத்துக்க வேண்டும். ஆகவே ஆண்டவர் நம்முடைய சரீரத்தையும் ஆண்டவர் காப்பாற்றுகிறார். நம்முடைய ஆத்மாவை ஆண்டவர் காப்பாற்றுகிற தேவனா இருக்கிறார். அது மாத்திரமல்ல, போக்கையும் பலத்தையும் காப்பார். நீங்க எங்க போனால் எங்க வந்தாலும் கர்த்தர் என்ன செய்வார்? எப்பொழுதும் உங்களை பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணுமா? நன்மையை வேணுமா? நீங்க தேவனுக்கு நேராக உங்க கண்களை என்ன செய்யுங்க? திருப்புங்க. உலகத்தை நோக்கி பார்க்காதீங்க. நீங்க உலகத்தை நோக்கி, மற்றவங்களை நோக்கி நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஓட்டம் தோல்வியாய் முடிஞ்சிடும். ஆகவே நீங்க ஆண்டவரை மட்டும், உங்களை அழைத்த அந்த தேவனையோ அவருடைய கிருபையை இழந்துட்டாதபடி அந்த தேவனை நோக்கி பார்த்து அவர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்து நீங்கள் ஓடும்போது உங்களுடைய வாழ்க்கை ஜெயமா இருக்கும். தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே உலகத்தை நோக்கி பார்க்காதீங்க. ஆண்டவருடைய வசனத்தை பாருங்க, ஆண்டவரை பாருங்க. பார்த்து நீங்கள் ஓடும்போது உங்கள் கண்களை ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்துக்கு நேராக ஏறெடுக்கும் போது ஆண்டவர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். தானியேல் கூட அவன் ஜோம் போது என்ன செய்தான்? வானத்தின் பலகை திறந்திருக்க என்ன செஞ்சானா? அவன் ஜோம்னான். அப்போ நம்ம ஜெபிக்கும் போது வானத்தின் பலகை என்ன செஞ்சிருக்க வேண்டும்? திறந்திருக்க வேண்டும். அப்படிப்பட்டதான ஒரு ஜபமாய் இருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, நம் கண்களை ஏறெடுத்து நாம் ஜெபிக்கும் போது கர்த்தரிடத்திலிருந்து நிச்சயமாக பெரிய ஆசீர்வாதங்களை, பெரிய நன்மைகளை நாம் பெற்று ஜெயமுடன் வாழ முடியும். கர்த்ததாமே நம்மை ஆசீர்வதிப்பார். வாசிக்கும் சங்கீதம் 116 சங்கீதம் 12-13 வசனங்களை சங்கீதம் 116 12-13. கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். லட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். எல்லாரும் எடுத்துக்கொள்ளும் சங்கீதம் 116 12-13 வசனங்கள் எல்லாம் சேர்த்து 2 முறை வாசிக்கும். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். லட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவரை தொழுது கொள்வேன். இன்னொரு முறை, கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். லட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது. இன்னொரு முறை, கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். லட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது. அல்லேலூயா. சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறார், கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக நான் என்ன செய்வேன்? எண்ணத்தை செலுத்துவேன். அல்லேலூயா. தாவீது 8வது மகனாக பிறக்கிறார். ஈசாயினுடைய அங்கே அப்பா பேர் இருந்தது. அங்கே பிரைஸ்லா வேதத்திலே வாசிக்கும் போது வாசிக்க பார்க்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம் பார்க்கலாம்.
பெற்றான். ஆ. போவாஸ் ஓபேதை புத்திரனை பெற்றான். ஆ. ஓபேத் ஈசாயை பெற்றான். ஈஸ் ஓபேத். ஒரு வெளியா சொல்லுங்க. ஓபேத் என்று சொல்லக்கூடிய ஒரு மகன். இந்த ஓபேத் தான் ஈசாயை பெற்றெடுத்திருக்கிறார். தாவீதுடைய தாத்தா பேர் என்ன? ஈசா. ஓபேத். அல்லேலூயா. அல்லேலூயா. தாவீதுடைய அந்த மூத்த பாட்டி தான் ரூத். அவர் இன்னும் அதுக்கு முந்தின பாட்டி பேர் ராகா. இவர்களெல்லாம் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்தவர்கள், தேவனால் அங்கீகரிக்கப்படாதவர்கள். ஆனால் கர்த்தர் அவர்களையும் அங்கீகரித்து அவருடைய பிள்ளைகளாய் மாற்றினார். ஒரு அறையிலையா சொல்லுங்க. அப்போ கர்த்தர் பாருங்க, தாவீதை எங்கே தெரிந்திருந்தார்? ககவலாடுகள் பின்னாக போன தாவீதை கர்த்தர் தெரிந்திருந்தார். ஒரு அறையிலையா சொல்லுங்க. ஒரு ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவர், வீட்டுக்கு தேவையில்லாதவர். பிள்ளைகள் இன்னைக்கு சிலர் பெற்றிருக்கிறார்கள். இன்னைக்கு அநேக பிள்ளைகள பெண் பிள்ளைகளா இருந்தா உடனே பிள்ளைகளுக்கு அந்த மாத்திரைகளை போட்டு கரைச்சிடுறாங்க, இல்லைன்னா அந்த பண்ணிடுறாங்க. அந்த பிள்ளைகளை கொலை செய்து விடுகிறாங்க. அந்த பிள்ளைகளை கொண்டு குப்பை தொழிலை கொண்டு வருகிறாங்க. அந்த பிள்ளைகளை அங்கே ஆதரவற்ற இல்லத்திலே கொண்டு சேர்த்து விடுகிறாங்க. அப்ப ஆண்மையான தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் நம்மை கிருபையாக பாதுகாத்திருக்கிறார். அல்லேலூயா. நல்ல ஜீவன், நல்ல சுகம், நல்ல பலம், ஆரோக்கியம் கொடுத்திருக்கிறார். சங்கீதம் 103 சங்கீதம் 1 வசனத்திலிருந்து நான் வாசிக்கும்போது வாசிக்க வரலாம். சங்கீதம் 103 சங்கீதம் 1 வசனத்திலிருந்து வாசிக்கும்போது, என் ஆத்துமாவே ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆ. என் ஆத்துமாவே ஆ. கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆ. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழித்து விலக்கி, உன் பிராணனை அழித்து விலக்கி மீட்டு, உன்னை கிருபையினாலும் ஆ. இரக்கங்களினாலும் முடிசூட்டி, ஆ. நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். ஆ. அழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வைப்போல் ஆகிறது. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் உன் அக்கிரமங்களை மன்னிக்கிறார், உன் பிராணனை அழித்து விலக்கி மீட்கிறார். சங்கீதம் 116 வசனத்தை வாசிக்கும்போது, சங்கீதம் 116 சங்கீதம் 3 வசனத்தை நீங்க வாசிங்க. வாசிங்க. மரணக்கட்டுகள் ஆ. என்னை சுற்றி கொண்டது, குட்டி கொண்டது, பாதாள இடுக்கண்கள் ஆ. என்னை பிடித்தது, பிடித்தது, இக்கட்டையும் சஞ்சலத்தையும் அடைந்தேன். ஆ. அப்பொழுது நான் கர்த்தருடைய நாமத்தை தொழுது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சங்கீதம் 18 சங்கீதத்திலே தாவீது சொல்கிறார், மரண கட்டுகள் என்னை பிடித்து கொண்டது, பாதாள இடுக்கண்கள் என்னை பற்றினது, எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனையோ நேரத்துல மரண கட்டுகள் நமக்கு வந்திருக்கல. மரணத்துக்கு நடுவுக்கு நமக்கு ஒரு அறை இடைவெளி மட்டும்தானே இருந்துச்சு. எத்தனையோ வியாதிகள் வந்துச்சு, எத்தனையோ போராட்டங்கள் வந்துச்சு, எத்தனையோ கண்ணீர் பாதை வந்துச்சு. ஏன்டா இந்த உலகத்துல வாழ்க்கை செத்துலாமாங்கிற ஒரு சூழ்நிலை வந்துச்சு. நான் கர்த்தர் நம்மை பாதுகாத்தாரே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இது ஒரு நன்றி செலுத்துகிற ஒரு நாள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வாரம் கிட்டத்தட்ட 6 மாதங்கள் தேவன் நம்மை கண்மணி போல பாதுகாத்திருக்கிறார். கண்மணி போல கிருபையாக இருந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாட்களிலே ஒரு மிகப்பெரிய தேவனுடைய ஊழியக்காரர் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் என்ன செய்தார்? போய்விட்டார். தயாரான மிஷன் தயாரான சொல்லக்கூடிய ஒரு ஊழியக்காரர்களுக்கெல்லாம் ஒரு தகப்பன், ஊழியக்காரர்களுக்கெல்லாம் அரிசி மூடை, ஊழியக்காரர்களாம் வட்டி, ஊழியக்காரர்களாம் சபை கட்டுற உதவி, இப்படி பல காரியங்களை செய்கிறார். 8 முறை ஒரு கட்டாக் வந்துச்சு. 8வது முறை தெரியல, கடைசியா வந்த கட்டாக்ல அவர் மறித்து போய்விட்டார். அதே தேவனுடைய நீங்க அநேக ஜனங்கள், நல்லவர்கள், அன்பானவர்கள், நேசிக்கப்படத்தக்கவர்கள் எல்லாம் இன்னைக்கு மறித்துவிட்டார். கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவரை தொழுது கொள்ள வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாவினாலே அறிக்கையிட்டு இதயத்திலே விசுவாசித்தால் நீ என்ன செய்வார்? ரட்சிக்கப்படுவார். அல்லேலூயா. அங்கே அப்போஸ்தலர் 16
பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் இருக்கும்போது அவர்களை அடித்து உதைத்து சிறைச்சாலையை கட்டி வைத்து அவர்களை பெருமைப்படுத்தினார். அப்போ அவர்கள் ராத்திரி பாடி குதிக்கிறார்கள். அப்படி கட்டுகளெல்லாம் உடைகிறது. அப்போது எல்லாரும் தப்பித்து விட்டார்கள் என்று சொல்லி சிறைச்சாலைக்காரன் தன்னை பட்டயத்தால் குத்திக் கொள்ள நினைத்த போது அவன் சொல்லுறான், இல்லை, நீ உனக்கு தீங்கு செய்ய வேண்டாம். உடனடியாக சொல்லுங்க. சிறைச்சாலைக்காரன் அவருடைய காயங்களுக்கெல்லாம் மறந்துட்டு அவர்களை வீட்டில் ஏற்றுக்கொண்டு வந்த போது அவன் சொல்ற, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, நீயும் வீட்டாரும் என்ன செய்யுங்க, ரட்சிக்கப்படுங்க. நான் ரட்சிக்கப்பட்டால் மட்டும் போதும், அந்த வீட்டார்கள் ரட்சிக்கணும். அதுக்காக ஜாப் பண்ணும். ஆண்டவரே, என் வீட்டாரை ரட்சியும், என் பிள்ளைகளை ரட்சியும், என் பிள்ளைகள் நரகத்துக்கு போகக்கூடாதாப்பா. ஆண்டவரே, என் குடும்பம் நரகத்துக்கு போகக்கூடாதாப்பா, என் நண்பர்கள் நரகத்துக்கு போகக்கூடாதாப்பா, அவர்களை ரட்சிப்பா என்று நான் ஜெபிக்கிற ஒரு மக்களாக காணப்படுகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருக்கு ரட்சிப்பின் பாத்திரத்தை கொடுத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்ன பாத்திரம்? ரட்சிப்பின் பாத்திரம். அவர் பேரு சொல்கிறார், நீங்கள் பிளேயற்ற மாசற்ற குற்றமற்ற கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நீங்கள் என்ன செய்தீர்கள்? மீட்கப்பட்டீர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எப்படிப்பட்ட ரத்தம்? வாசிங்க. 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிப்போம். வாசிங்க. வாசிங்க பார்க்கலாம். கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்கள். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியின் இரத்தமாக கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நீங்கள் என்ன செய்தீர்கள்? ஒரு அடித்து போகிற பொன்னாலும் பொருளாலும் அல்ல. முதல் வசனத்தில் இருக்கிற வாசிங்க. பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வைத்த வீணான நடத்தையினின்று அழிவுள்ள வஸ்துக்கள் இருக்குது. வெள்ளியும் பொன்னும். அல்லேலூயா. கடந்த நாட்களில் ஒரு விமானம் ஆக்சிடென்ட் ஆகி அதில் உள்ளவங்களாம் இறந்து போயிட்டாங்க. எல்லாம் பெரிய கோடீஸ்வரன், எல்லாம் பெரிய கட்டுக்கட்டா பணம், டாலர்கள், வெள்ளிகள், பணம். சாகும்போது அவர்களை காப்பாத்திச்சா? அவருடைய வெள்ளி, அவருடைய பணம், அவருடைய சொத்து, அவருடைய சம்பாத்தியம் அவரை காப்பாற்றுவதா? இல்லை. எத்தனையோ விலையேறப்பட்ட உயிர்கள், விலையேறப்பட்ட மனிதர்கள் மாண்டு போனார்கள். அருமையான தெய்வ பிள்ளைகளை, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு நல்ல ஜீவனை, நல்ல சுகத்தை, நல்ல பலத்தை கொடுத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் நம்மை கண்மணி கூட பாதுகாத்து வருகிறார். நல்ல சுகபல நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உடைய குறைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் என்ன செய்வார்? நிறைவாக்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுடைய குறைகள் இருக்கலாம். குறைவு இருக்குது, பண தேவைகள் இருக்குது, பொருளாதார தேவைகள் இருக்குது, பிள்ளை தேவை, குடும்ப தேவை எல்லாம் இருக்குது. எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஒரு அல்லேலூயா. ஆபிரகாம் தன்னுடைய மகனாகிய ஈசாக்கை அங்கே கொண்டு போன போது அவனை பார்த்து மகன் கேட்கிறான், அப்பா, விறகு இருக்கிறது, கட்டை இருக்கிறது, பலிக்கான ஆடியை கே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆடு இருந்தா, பிள்ளைதான் ஆடு. ஆடு சொன்ன மகனை பலியிட இருந்தா அவனு சந்தோஷமா பலியிட போனான். ஆனா நடந்த காரியம் என்ன? அவன் விசுவாசம் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுடைய தேவையை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். உடைய எதிர்காலத்தை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். உடைய குடும்பத்தை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு. அவருடைய ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாதவர்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. லூக்கா 12ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் சொல்லுகிறது. லூக்கா 12:31 வாசிக்க வரலாம். லூக்கா 12:1 வாசிக்க வரலாம். 12:31 12ஆம் அதிகாரம். தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கும். ஐயோ நீங்கள் எண்ணத்தை உடுக்குவோம், எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம் என்று நீங்கள் உடைக்காகவும் உயிருக்காகவும் உடலுக்காகவும் கவலைப்படுகிறீர்களே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் சொன்ன தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அவருடைய நீதியை தேடுங்கள், அப்போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்தில் புசிப்பும் குடிப்பும் தேவனுடைய ராஜ்யம். அப்போ என்ன செய்யணும்? உபவாசத்துக்கு ஜெபம், நல்ல கண்ணீர்
வாசிக்கணும், ஆண்டுடைய பாதத்துல உட்காரணும். ஆண்டு சொன்ன மாத்தாலே மாத்தாலே அநேக காரியங்களை குறித்து நினைச்சுகிறாய், கவலைப்பட்டு கலங்குகிறார். தேவையானது ஒன்றை மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பக்கத்தில் மரியாதை என்ன பண்ணா, இயேசு கிறிஸ்துவின் பாதத்துல உட்கார்ந்து அவர் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மாத்தாள் சொன்னா, ஐயோ நீங்க கடை போடலையே, நீங்க இட்லி இருக்கலையே, நீங்க பிரியாணி பண்ணலையே, நீங்க சட்னி இல்லையே, நீங்க சாம்பார் இல்லையே, நீங்க அது இல்லையே இது இல்லையே என்று சொல்லி கவலைப்பட்டு கொண்டிருந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவர்களே, கர்த்தருக்கு தெரியும் உனக்கு பிரியாணி கொடுக்கவும் தெரியும், உனக்கு பழைய சாதம் கொடுக்கவும் தெரியும், உனக்கு சில நாள் பட்டி போட்டு நடத்தவும் ஆண்டவருக்கு தெரியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆனால் உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. உன் வேதனை எல்லாம் கர்த்தர் மாற்றுவார். நீ வேதனைப்படணும், நீ கஷ்டப்படணும், நீ ஒண்ணு வியாதியா இருக்கணும், நீ பிரச்சனையில இருக்கணும் என்பது ஆண்டவருடைய திட்டம் அல்ல. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து என்ன செய்யணும், சுகமா இருக்கு. அதான் பிலிப்பியர் 4:6 சொல்லியிருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூட ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு என்ன செய்யுங்கள், தெரியப்படுத்துங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏய் ஆண்டவர்கிட்ட சொல்லப்பா, உன் தேவை என்ன, சின்ன காரியமா பெரிய காரியமா அப்பாட்ட சொல்லு. எசப்பா இந்த தேவை எப்படி இருக்குதுப்பா, எனக்கு நெஞ்சு வலிக்குதுப்பா, எனக்கு கண்ணு வலிக்குதுப்பா, எனக்கு வயிறு வலிக்குதுப்பா, எனக்கு இடுப்பு வலிக்குதுப்பா, எனக்கு எந்த தேவைப்பா, எனக்கு கார் வேணும்ப்பா, எனக்கு வண்டி வேணும்ப்பா, எனக்கு வீடு வேணும்ப்பா, என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும்ப்பான்னு சொல்லி நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டே இருங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட பேசுங்க. ஆண்டவர் விரும்புகிறார். தெய்வங்களே, நீ ஆண்டவர்கிட்ட பேசணும்னு சொல்லி அவர் விரும்புகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீ ஆண்டவர்கிட்ட இடைப்படணும். ஆண்டவரோட வேதம் சொல்லுகிறது, ஏனோக்கு கர்த்தரோடு சஞ்சரித்தான். He was walking with God. ஆண்டவரோடு நடந்தான். நீ ஆண்டவரோடு நடக்கறியா, ஆண்டவரோடு பேசுறியா? ஐயோ நான் தனியா இருக்கிறேனே, யாருமே என்ன நேசிக்கலையே, எல்லாரும் என்ன ஒதுக்கிட்டாங்களே, எல்லாரும் என்ன கைவிட்டாங்களே நினைச்சிட்டு இருக்கியா? ஆண்டவர் உன்னை கைவிடல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் கண்ணீரை பார்க்கிறவரா இருக்கிறார். ஆண்டவர் வேதனையை கேட்கிறவரா இருக்கிறார். உன்னுடைய அழுகுறலை கேட்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. ஆதாம் ஒரு மரத்தின் பின்னால இருந்து டிரெஸ் கூட இல்லாம அழுது கொண்டிருந்த போது ஆண்டவர் கேட்டார், ஆதாமே நீ எங்க இருக்கிறார், ஏவாளே நீ எங்க இருக்கிறார், உன்னை பார்க்கும்படியாக வந்திருக்கிறேன். சொன்னார், ஆண்டவரே நாங்கள் பாவம் செய்து விட்டோம், ஆண்டவரே நாங்கள் உனக்கு துரோகம் பண்ணி விட்டோம், எங்களை மடியும் அப்பா என்று சொல்லி கண்ணீரோடு இருந்த போது ஆண்டவருக்கு தோல் உடைகளை உடுத்தி அவனை பாதுகாத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 930 வருஷங்கள் ஆதாமை பாதுகாத்தார். மனுஷன் அந்த ஏவாளால் அந்த உலகத்துல பாவம் வந்தது, ஏவாளால் அந்த உலகம் சபிக்கப்பட்டது. ஆனாலும் கூட தேவன் தம்முடைய பிள்ளைகளை கைவிடல. அந்த பிள்ளைகளை தேவன் பாதுகாத்தார். தேவனுடைய கர்த்தரை காக்கிறவர், கர்த்தரை பாதுகாக்கிறவர், கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை தருகிறவர், கர்த்தர் உங்களுக்கு பலத்தை தருகிறவர். ஹalleluya. நீ எதை குறித்து கலங்க தேவையில்லை, நீ எதை குறித்து கவலைப்பட தேவையில்லை. ஓ பிரைஸ் லார்ட். நீ ஆண்டவரை நோக்கி பார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள். அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை. ஓ தேவனுடைய வெட்கத்துக்கு உட்படுத்த மாட்டார், தேவனுடைய அவமானத்துக்கு உட்படுத்த மாட்டார். உன்னை நிந்தையெல்லாம் மாற்றி கொடுக்கிற தேவன், உன் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தியான பலனை கொடுக்கிற தேவன், உன் வெட்கத்துக்கு நிந்தைக்கு பதிலாக, உன்னுடைய அழுகுறதுக்கு பதிலாக, உன்னுடைய சாம்பலுக்கு பதிலாக, ஓ பிரைஸ் லட்சிக்கு பதிலாக, உன்னுடைய தரித்திரத்துக்கு பதிலாக, ஓ பிரைஸ் வியாதிக்கு பதிலாக, ஓ உன்னுடைய சாபங்களுக்கு பதிலாக இயேசு கிறிஸ்து 2000 வருஷங்களுக்கு முன்பதாக கல்வாரி சிலுவையில் அவர் மரித்தார். அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். அவர் சொன்னார், நான் மரித்தேன், ஆனால் சதா காலத்தில் உயிரோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த காலையிலே தெய்வமே, உன்னுடைய வாழ்க்கையில எல்லா கெட்ட பழக்க வழக்கங்கள், உன்னுடைய வாழ்க்கையில எல்லா பாவ பழக்க வழக்கங்கள், உன்னுடைய வாழ்க்கையில பின்மாற்றங்கள், உன்னுடைய வாழ்க்கையில தோல்விகள் எல்லாத்தையும் தேவன் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் சொல்லுது, பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்காதீர்கள், இங்கே புழு பூச்சி துருவு அழிக்கின்றன, இங்கே திருடர்கள் துளையிட்டு திருடுகிறார்கள், பரலோகத்திலே உங்களுடைய பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஓ உங்களுடைய பொக்கிஷங்களை பரலோகத்திலே சேர்த்து வைக்கலாமா? இந்த பூமியிலே வைத்தில்லானால் அவைகளை திருடன் திருடி கொண்டு போவான், பூச்சிகள் அழித்து கொண்டு போய்விடும். ஆனால் நீங்கள் பரலோகத்திலே நீங்கள் பிரைஸ் லார்ட் ஸ்தோத்திரம் சேர்த்து வைங்கள், பரலோக ராஜ்யத்தை கட்டுங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு இந்த உலகத்துல வந்து ஒரு வீடு கட்டணும், ஒரு கார் வாங்கணும், ஒரு பிசினஸ் பண்ணணும் அவர் வரல. அவர் தன்னையே இந்த உலகத்திலே ஒப்பு கொடுத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஓ உங்களை ஒப்பு கொடுங்கள். இயேசுவே என் சரீரம் உமக்கு
உமக்கே, என்னுடைய ஆவி உமக்கே, என்னுடைய ஆத்மா உமக்கே என்று சொல்லி ஆண்டவருக்கே நம்மை ஒப்பு கொடுக்கிற ஒரு தேவ பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. லூக்கா 7:36. லூக்கா 7. அவரை வேண்டிக் கொண்டார். அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டில் பிரவேசித்து தங்கியிருந்தார். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியான ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டிலே பந்திருக்கிறது என்று ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னால் நின்று அழுது அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமையினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினார். அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது, இவர் தீர்க்கதரிசியாய் இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னார் என்றும் இப்படிப்பட்டவள் என்று வந்திருப்பார். இவர் பாவியாய் இருக்கிறாரே என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டார். இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவன், போதகரே, சொல்லும் என்றார். அப்பொழுது அவர், ஒருவனுக்கு 2 பேர் கடன் கட்டியிருந்தார்கள். ஒருவன் 500 வெள்ளிக்காசு, மற்றொருவன் 500 வெள்ளிக்காசு கொடுக்க வேண்டியதா இருந்தது. கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம் இல்லாத போது இருவருக்கும் கடனை மன்னித்து விட்டார். இப்படி இருக்க அவர்களில் எவன் அவனுக்கு அதிக அன்பாய் இருப்பான், அதை சொல் என்றார். சீமோன் பிரதிகிரமாக, எவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டானோ அவனே அதிக அன்பாய் இருப்பான் என்று நினைக்கிறேன் என்றார். அதற்கு அவர், சரியா நிதானத்தா என்று சொல்லி ஸ்திரீயினர் இடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை. இவளோ தண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலைமையினால் அவைகளை துடைத்தார். நீ என்னை முத்தம் செய்யவில்லை. இவளோ நான் பிரவேசித்தது முதல் என் கால்களை ஓயாமல் முத்தம் செய்தார். நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை. இவளோ என் பாதங்களை பரிமள தைலம் பூசினார். ஆதலால் நான் உனக்கு சொல்கிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கொண்டாளே. எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை நோக்கி, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது கூட தங்கியிருந்தவர்கள், பாவங்களை மன்னிக்கிற இவன் யார் என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அவர் ஸ்திரீயை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்துடனே போல் என்றார். இங்கே மத்தேயு என்று சொல்லக்கூடிய சீமோன் சொல்லக்கூடிய ஒரு மனிதன் அங்கே ஆண்டவரை வரி வசூலிக்கிறார். அவன் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வீட்டுக்கு விரும்பும்படியாக அழைத்திருக்கிறார். அவர் விருந்து ஒட்டி கொண்டிருக்கும் போது அந்த அறைக்காரன் பரிசேயன் காணப்பட்டார். அப்படிப்பட்ட நேரத்தில் ஒரு பாவியான ஸ்திரீ வந்து அவன் ஆண்டவருடைய பாதத்திலே ஒரு வெள்ளைக்கல் பரிமள தைலத்தை உடைத்து அதனை வாசனை அந்த முழுந்து வீடு முழுந்து நிறைவேற்று அப்படியாக அவள் தன்னை தலைமையை வைத்ததை துடைத்துக் கொண்டிருந்தார். உடனே எல்லாரும் சொன்னாங்க, இவள் பாவியான ஸ்திரீ, இவளை ஆண்டவர் ஆண்டவர் தீர்க்கதரிசி என்று சொல்கிறார்கள். ஆண்டவர் பரிசுத்தருக்கு தன்னை தொடுகிறவர் யாருக்கு தெரியாதா என்று கேள்வி அவரை பரிகாசம் பண்ணினார்கள். அப்போ ஆண்டவர் சொன்னார், சீமோனே, நான் வீட்டுக்கு வந்தேன், நீ என்னை காவலுக்கு கழுவலுக்கு தண்ணி கொடுக்கவில்லை, நீ என்னை முத்தம் செய்வது. இவ்வளோ அவருடைய வாழ்க்கையிலே அநேக பாவங்களை செய்தவள், இவள் அநேக அக்கிரமங்களை செய்தவள். ஆனால் இவருடைய பாவத்தை நான் மன்னித்தபடினாலே இவருடைய வாழ்க்கையிலே அவள் என் மீது அன்பாக இருக்கிறார் என்று சொன்னார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஆண்டவர் ஒரு ஓமையை சொன்னார். ஒரு மனுஷனிடத்திலே 2 பேர் கடன் பட்டிருந்தார்கள். ஒருவன் ஒரு 500 ரூபாய் கடனும் ஒருவன் ஒரு 50 ரூபாய் கடன் வாங்கியிருந்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் 2 கடனையும் உங்களுக்கு மன்னித்து விட்டார், கடன் தள்ளுபடி பண்ணி விட்டார். ஆனால் அப்ப யார் அவர் மேலே அன்பா இருப்பார் என்று கேட்டபோது அதிகமான கடன் வாங்கினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப அருமையான தேவர்களே, இன்னைக்கு ஆண்டவர் யார் மேலே அன்பா இருக்கிறார்? அநேக பாவிகள் மேலே, அநேக அக்கிரமம் செய்கிறவர்கள் மேலே. நமக்கு அது கஷ்டமா இருக்குது. ஆண்டவர் அவனுக்கெல்லாம் நல்லது செய்யறாரு, அவனுக்கெல்லாம் நல்லது பண்றாரு, எனக்கு நல்லது நடக்கலையே, நல்லது நடக்கணும் கவலைப்படாத. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அது உங்களோட இருக்கிறாரே. அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு ஓமையை சொன்னார். ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். மூத்த குமாரன் தகப்பனோடு இருந்தான். இளைய குமாரன் எங்க போனான்? அவன் போய் ஆஸ்தியை விற்று, தகப்பனுடைய ஆஸ்தியை விற்று பங்கு வாங்கிட்டு போய் அங்கே வேசிக்கோடு துன்மார்க்கமாய் களியாட்டுகளில் தன்னை பணத்தையெல்லாம் இழந்து அவன் அங்கே பண்டிகை போடுகிற அந்த பிரைஸ்லார் சாப்பாடு கூட இல்லாமல் தகப்பனே மணியும் என்று கேட்ட தகப்பனை ஏற்றுக்கொண்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவனுக்கு அவன் மோதிரத்தை கொடுத்தான், நல்ல விஸ்தரத்தை கொடுத்தான், நல்ல ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து விருப்பம் உண்டு பண்ணான். அப்ப
அப்போ அவன் சகோதரன் வந்து சொன்னான், நான் இத்தனை நாள் அப்பா கூட இருக்கிறேன், ஒரு நாள் எனக்கு விருது கிடையாது. இந்த ஊதாரி பையன், இந்த துன்மார்க்கமான பையன் ஊரெல்லாம் சுத்திட்டு ஊரெல்லாம் மேய்ச்சிட்டு பணத்தெல்லாம் அழிச்சுட்டு வந்திருக்கிறான், இவனுக்கு போய் இவ்வளவு பண்ணியிருக்கிறாரே என்று சொல்லி சொன்னபோது ஆண்டவர் சொன்னார், அங்கே அந்த தகப்பன் சொன்னார், மகனே நீ எப்போது இருக்கிறார், என்னுடையவைகள் எல்லாம் உன்னுடையவைகள். ஆனால் இவன் காணாமல் போனான், திரும்பவும் கண்டுபிடிக்கப்பட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து காணாமல் போன இஸ்ரவேலரை தேடி ஓடி வந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. காணாமல் போன உன்னையும் என்னையும் இயேசு கிறிஸ்து தேடி வந்தார். ஒரு காலத்தில் நாம் சிலுவைக்கு புறம்பாய் இருந்தோம், ஒரு காலத்தில் இயேசுவை வெறுத்து ஓடினோம். இயேசு வேண்டாம், ஊழியம் வேண்டாம், எது வேண்டாம் இருந்த நம்மை இயேசு தேடி வந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் நீங்க உங்களை அன்பா இருக்கிறார், நீ வருத்தப்படாத. ஆண்டவர் எல்லாரையும் நேசிக்கிறார். அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை வர்ஷிக்க பண்ணி நல்லோருக்கும் தீயோருக்கும் சூரியனை உதிக்கப்படுகிற தெய்வம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப அருமையான தெய்வ பிள்ளைகளே, 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிங்க. 1 யோவான் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிங்க. என்றென்றைக்கும் நம்மோடு இருப்பதுமாகிய சத்தியத்தின் நிமித்தம் நான் மாத்திரமல்ல, சத்தியத்தை அறிந்திருக்கிற யாவரும் சத்தியத்தின்படி நேசித்திருக்கிறவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் மற்றவருமாகிய அம்பாளுக்கும் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனம். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவர் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிற்கு பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாகரபடி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்ற பாவம் செய்யாதீர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு இருக்கிற ஊழியக்காரங்க சொல்லுங்க, நீ பாவம் செய், நீ விபச்சாரம் செய், நீ நல்லா தண்ணி அடி, நீ பொம்பளை கூட இரு அப்படின்னு சொல்லி நீ பிரசங்க மாட்டான். ஸ்டேஜ்ல இருந்து யூடியூப்ல வச்சு பாரு. மலேசியால இருந்து வந்து பண்றான், இந்த மதுரையில இருந்து வந்து பண்றான், பல ஊர்ல இருந்து நீ பிரசங்க மாட்டாங்க. ஆனா ஆண்டவர் ஆண்டோடைய ஊழியக்காரங்க ஆண்டோடைய மார்பிலே சாய்ந்திருந்த இயேசு சொன்னார், மகனே இவன் தான் உன் தாயின்னு சொல்லி தன்னுடைய தாயை ஒப்படைத்த அந்த சீசன் சொல்கிறார், நீங்கள் இனி பாவம் செய்யாதபடி உங்களுக்கு எழுதுகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பாஸ்டர் சொல்ற நிறைய குள்ளநெறிகள் துன்மார்க்கங்கள் சொல்ற, நீ பாவம் செய், நீ துன்மார்க்கமா நட, சினிமா பாட்டு பாடு, சபையில என்ன பாட்டு படிக்கணுமா, சினிமா பாட்டு படிக்கணுமா, சபையில என்ன பண்ணணுமா, கலியாட்கள் பண்ணணுமா, சபையில விபச்சாரம் பண்ணணும், சபையில துன்மார்க்கமா நடக்கணும், நீ பிரசங்கம் பண்றான். ஆண்டவர் சொல்றார், நீ பரிசுத்தமா இரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கடைசி நாட்களில் அநேக கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள போதகர்களும் நினைச்சுவார்கள், எழுப்புவார்கள். நேத்து ஒரு வீடியோ பார்த்து சொல்றான், ஜெபமே பண்ண வேண்டாம், ராத்திரி பிரேயர்லாம் பண்ண வேண்டாம் சொல்லுது. அவர் நாமும் ஜெபித்தார், அவர் அதிக ஊக்கத்தோடு ஜெபித்தார், சீசர்ல தூங்கிட்டு இருந்தான். 1 மணி நேரமாவது நீ என்னோட கூட விழித்திருக்க கூடாதுன்னு ஆண்டவர் கேட்டார். இன்னைக்கு நிறைய பாஸ்டர்மார் என்ன சொல்றாங்க, அவனுக்கு கிருபை இருக்கு, வரம் இருக்கு, உங்களை பார்த்த உடனே சொல்லிடுவான், நீங்க எந்த வீட்டுல இருக்கிறீங்க, நீங்க என்ன கிரெடிட் கார்டு வச்சிருக்கீங்க, என்ன ஏடிஎம் கார்டு வச்சிருக்கீங்க, இதெல்லாம் சொல்லிடுவான். நான் சொல்றான், நீ ஜாப் பண்ணாத, நீ நல்லா தூங்கு, ஆண்டவர் கூட இருப்பார். ஆண்டவர் சொன்னா நீ ஜாப் பண்ணு, நீ ஏன் தூங்கிட்டு இருக்கிற, நீ ஏன் என் கூட இருக்க கூடாதா, என்கிட்ட பேசக்கூடாதுன்னு ஆண்டவர் கேட்கிறார். அப்போ அருமையான தேவனுடைய நீங்கள் இனி பாவம் செய்யக்கூடாது, இனி துன்மார்க்கமாய் நடக்கக்கூடாது, தேவனுக்கு விரோதமான காரியத்தை நீங்கள் செய்யக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நம்ம ஆண்டவர் மேல அன்புள்ளவங்களா இருக்கணும். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, கிறிஸ்து விட்டு அவருக்குள்ள இருந்தாலும் இருப்பார், நான் பாவம் செய்ய. அல்லேலூயா. 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தில் சொல்லுது, கிறிஸ்து விட்டு அவருக்குள்ள இருக்குது, இயேசு கிறிஸ்து அவருக்குள்ள இருக்கிறார். ஆகவே நம்மளால பொய் சொல்ல முடியாது, நம்மளால திருட முடியாது, நம்மளால சினிமா பார்க்க முடியாது. ஏன்னா கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் சொல்றேன், பின்மால எப்ப கை பண்றேன், ஜோமனப்பா கொஞ்சம் வேதத்தை வாசிப்பா, 4 பேருக்கு சுவிசேஷத்தை சொல்லுப்பா, இதான் ஆண்டவர் சொல்லுவா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப அருமையான தேவர்களே, இன்னைக்கு நாம் எச்சரிக்கையா இருக்கணும். ஆண்டவர் நமக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக அவருக்கு என்ன செலுத்தணும், அவருக்கு நம்ம துதிகள் ஸ்தோத்திரங்களை நம்ம செலுத்தணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய சரீரங்களை எப்படி செய்யணும், பரிசுத்தமா வாசிக்க. ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்க. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள்
உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் ஆ. தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க ஆ. தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஆ. இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஆமென். உங்களுடைய சரீரங்களை பரிசுத்தமா இருங்க. ஒரு திருமணம் பண்ணாலே பொண்ணு வாக்கியமா இருக்கணும் நம்ம விரும்புறோம். அது பெண்ணு கல்யாணத்துக்கு முன்னால வேற யாராவது கல்யாணம் பண்ணிக்கிட்டா வேற அவளுக்கு வேற ஏதாவது தொடர்பு இருந்தா நம்ம விரும்ப மாட்டோம். நம்ம ஆண்டவர் மன விரும்புகிற பரிசுத்தமா இருக்கணும். நம்முடைய சரீரம் பரிசுத்தமா இருக்கணும், நம்முடைய சிந்தை பரிசுத்தமா இருக்கணும், நம்முடைய நடக்க பரிசுத்தமா இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில அங்கே வாசிக்கும் சங்கீதம் 51ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிக்கப்படலாம். சங்கீதம் 51:12. உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை ஆ. திரும்பவும் எனக்கு தந்து ஆ. உற்சாகமான ஆவியினை தாங்கும்படி செய்யும். உங்களுடைய ரட்சணியத்தின் சந்தோஷம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ரட்சிக்கப்பட்டவன நமக்கு எப்படி இருக்குது? சந்தோஷமா இருக்குது. எல்லாம் ஒண்ணுமே தெரியாது. ஆண்டவர் மேல அப்படி ஒரு பாசம், ஆண்டவர் மேல அப்படி ஒரு காதல். அந்த சந்தோஷம் பாவம் செய்யும்போது விட்டு போகிறது. தாவீது இன்னொருத்த மனைவியை எடுத்துக்கொண்டு அவனை கொலை செஞ்சு அவன் ஒன்றும் தெரியாதவன் போல இருந்தான். ஆண்டவர் சொன்னாரு, நீ இப்படிப்பட்ட பாவத்தை செஞ்சு இருக்கிறீரா அப்படின்னு சொன்ன உடனே மனம் கசந்து அழுத, ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டப்பா, ஆண்டவரே நான் தவறு செஞ்சுட்டு என்ன மன்னிக்கப்பான்னு கேட்டபோது ஆண்டவர் அவனை மன்னித்து திரும்பவும் அவனை ஆண்டவரை மாற்றினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ என்ன செய்யணும்? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு என்ன செய்யணும்? அவருக்கு தொழுது கொள்ளணும், அவருக்கு காணிக்கை செலுத்தணும். பொருத்தனை காணிக்கைகள் ஆண்டவருக்கு நமக்கு நிறைய பொருத்தனை பண்ணி, ஆண்டவரே நான் பாஸ் ஆகிட்டேன், இதை செய்வேன்பா, என்னை படிக்க வச்சுட்டா நான் இதை செய்வேன்பா, எனக்கு சோகம் கொடுத்துட்டா நான் இதை செய்வேன்பா, எனக்கு பிள்ளை கொடுத்துட்டா நான் இதை செய்வேன்பா, பொருத்தனை பண்ணிப்போம். ஆனா கிடைச்சவங்க நம்ம மறந்து போயிருப்போம். அப்படி மறக்கக்கூடாது. ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரங்கள் துதிபலிகளை செலுத்தி பொருத்தனைகளை செலுத்தும் போது கர்த்தர் மகிமைப்படுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு தேவன் உங்களை விரும்புகிறார், உங்க மேல பிரியமா இருக்கிறார், உங்க மேல அன்பா இருக்கிறார், ஆண்டவர்களை ஆசீர்வதிக்க முடியாது நினைக்கிறார். எல்லா கண்களையும் நாம் ஜெபிப்போம்.